இப்போ வந்து நம்ம கோல்டு சார்ட் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோராக நம்ம நியூஸ் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டியூஸ்டே May 31 ஈவினிங் தான் நம்மளுக்கு நியூஸ் மீடியம் இம்பாக்ட் நியூஸ் இருக்குது. ஸோ 5:30 6 o'clock அண்ட் 7:30க்கு 𝐵𝐻𝐃 அண்ட் USD நியூஸ் இருக்குது. ஸோ மீடியம் இம்பாக்ட்னால நம்மளுக்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டை நம்ம ஒன் டேல வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒன் டேல பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் மார்க்கெட் கோல்டு சுற்றிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டுச்சுன்னா ஃபர்தராக நல்லா போகும் மார்க்கெட்டு. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன்ஸ் ஃபார்மேஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை பாயிண்ட் ஏவாக எடுத்துக்கிறோம், இதை பாயிண்ட் பிஏ எடுத்துக்கிட்டு நம்ம பாயிண்ட் சிக்கு போகிறோம். ஸோ மார்க்கெட்டு பாயிண்ட் சிக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது டில் 1880 வரைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்ததாக ஒரு 4 ஹவர்ஸ்க்கு போகிறோம். ஸோ 4 ஹவரில் நம்ம மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வரைய போகிறோம். ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த ஜோனில் இருக்குது. 4 ஹவரில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைய போகிறோம். 4 ஹவரில் நம்ம வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய போகிறோம். ஸோ சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸு நியர்பையில் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது 61ல். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போய் மைனர் ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் பார்க்கலாம். ஸோ நியர்பையில் இருக்கிற சப்போர்ட் பார்க்குறப்ப இப்போ வந்து மார்க்கெட்டு ஒரு ஃபால் கொடுத்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இருக்குது. அதேமாதிரி நியர்பையில் நம்மளுக்கு இந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் மேலே இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக நல்லாவே மேலே போகும். ஸோ எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னும் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் 1856 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக 1861 வரைக்கும் போகும். அதே மாதிரி லெஃப்ட் சைட் கிளியராக இருக்கிறதுனால செகண்ட் டார்கெட் 1867 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒன் டேயில் மார்க்கெட்டு புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 1846 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக 1840 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே நம்மளுக்கு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணலாம். எதிர் மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் கேண்டலுக்கு லோவில் தான் நம்ம ஸ்டாப்லெஸ் வைப்போம். அதேமாதிரி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையில் தான் நம்ம ஸ்டாப்லெஸ் வைப்போம். ஸோ அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.